வணக்கம் நண்பர்களே. சரித்திரத்தில் பல அரசுகள், பல ஆட்சியாளர்கள் எப்படி வீழ்த்தப்பட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு பலவிதமான காரணங்கள் இருந்தாலும், பெண்களை வைத்து ஆட்சியை கவிழ்த்து ஆட்சியாளர்களை வீழச் செய்துள்ளார்கள் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. அதற்கு பல உதாரணங்கள் இருக்கு. ஜூலியஸ் சீசர்லேருந்து அதுக்கப்புறம் மார்க் ஆண்டனி எல்லாம் கிளியோபாட்ரா கிட்ட விழுந்து விட்டார்கள் அப்படிங்கிறது. அது எல்லாமே நமக்கு சரித்திர பாடம். இது மாதிரி பல நிகழ்வுகள் இருக்கு, பார்த்துருக்கோம். இந்தியாவில் சமீப காலமாக, அதாவது ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ள, அவ்வளோ கூட வேண்டாம், ஒரு 80 ஆண்டுகள் அப்படின்னு வச்சுக்கிட்டாக்க, அமெரிக்காவினுடைய உளவுத்துறை ஆன சிஐஏ மற்றும் அதை ஆட்டுவிக்கக்கூடிய டீப் ஸ்டேட், இவங்க இந்தியாவில் எப்படி பெண்களை ஒரு ஹனி ட்ராப் மாதிரி உபயோகித்து பல விதமான சதித்திட்டங்களை இந்தியாவில் தீட்டியிருக்காங்க. இதற்கு முக்கியமான 3 உதாரணங்களை ஒவ்வொரு வீடியோவாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதை தவிர பல நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஆனால் நம்ம கண் முன்னாடி நமக்கு தெரியக்கூடிய மிக மிக ஒரு நிதர்சனமான உண்மை என்னன்னா, பெண்களை உபயோகித்து இந்தியாவை பலவீனப்படுத்தி இருக்கிறார்கள். இந்தியாவினுடைய அரசியல், இந்தியாவினுடைய பொருளாதாரம், இந்தியாவினுடைய வளர்ச்சி, இந்தியாவினுடைய மக்களுடைய மனநிலை எல்லாமே மாற்றி அமைக்கப்பட்டு வீழ்ச்சியை நோக்கி செல்வது போன்ற ஒரு நடவடிக்கையை அமெரிக்காவின் சிஐஏவும் டீப் ஸ்டேட்டும் பெண்களை வைத்து முன்வைத்து பல நடவடிக்கைகளை செஞ்சிருக்காங்க. இதுல முதல் உதாரணமா நம்ம எதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம் அப்படின்னா, 1963 ஒரு திருமணம் நடந்தது. எங்க அப்படின்னா சிக்கிம்ல நடந்தது. சிக்கிம் அரசர் பால்டன் தொண்டுப் நாம்கயால், பால்டம்னு ஷார்ட்டா வச்சுக்கலாம். இந்த பால்டன்ங்கிறவர் சிக்கிம்ல அப்ப மன்னராட்சி இருந்தது, அதனுடைய இளவரசரா இருந்தார். இந்த இளவரசர் ஒரு காதல் வலையில் சிக்க வைக்கப்பட்டார். யார் அந்த பெண்மணி அப்படின்னா, அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ நகரத்தில் பிறந்த 1940 பிறந்த ஹோப் குக் அப்படிங்கிற ஒரு பெண்மணி. 19 வயதான அந்த பெண்மணி சிக்கிம்க்கு வராங்க. அதுக்கப்புறம் டார்ஜிலிங் போறாங்க. அங்க சுற்றி பார்த்து பல மாதங்கள் இருக்காங்க. அப்ப இந்த பால்டன் நாம்கயால் அப்படிங்கிற இளவரசரை சந்திக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவரை வசியப்படுத்தி காதல் வலையில சிக்க வைக்கிறாங்க. உடனே 2 பேருக்கும் காதல் மலர்கிறது. அப்புறம் போய் அவர் தன்னுடைய தந்தையார்கிட்ட போய் சொல்றாரு. தாஷி நாம்கயால், அவர் தான் அரசரா இருக்கார், அவருடைய தந்தை. அவர்கிட்ட போய் சொன்ன உடனே சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சிக்கிம் முறைப்படி புத்த மத அடிப்படையில கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. இது 1963 இந்த கல்யாணம் நடக்குது. 59 காதல் வலையில் வீழ்கிறார்கள். 4 வருடங்கள்ல கல்யாணம் நடக்குது. அதுக்கப்புறமா தான் அந்த ஹோப் குக் அவர்கள் தங்களுடைய சுயரூபத்தை கொஞ்சம் கொஞ்சமா காமிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த 4 வருடங்கள்ல சிக்கிம்னுடைய கலாச்சாரம், சிக்கிம்னுடைய மொழி, புத்த மத கோட்பாடுகள் எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழ்வதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டு வாழ்ந்தும் காமிக்கிறார் இந்த அமெரிக்க பெண்மணியான ஹோப் குக். கல்யாணம் ஆயிடுச்சு, திருமணம் ஆகிவிட்டது. அதை கொஞ்ச நாள்லயே, நல்ல கவனிங்க, சிறு நாட்களிலேயே அரசர் நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகிறார். தாஷி நாம்கயால் அவர்கள் இறந்து போயிடுறாங்க. இந்த பால்டன் நாம்கயாலுக்கு ஒரு மூத்த அண்ணன் இருக்கார், பால்ஜோர் அப்படின்னு. அந்த பால்ஜோர் ராயல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல வேலையில இருந்திருக்காரு அந்த காலத்துல. அதாவது ராயல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ங்கிறது 1947க்கு முன்னாடி. அப்ப அவர் ஒரு விபத்துல இறந்து போயிடுறாரு அப்படிங்கிறாங்க. அது எப்படி இறந்து போறாரு, ஏன் இறந்து போறாரு, அதுல பின்னாடி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா அப்படின்னா பலவிதமான செய்திகள்லாம் இருக்கு. அவரை எலிமினேட் பண்ணாதான் இந்த பால்டன் நாம்கயால் அரசுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு செய்திகள் எல்லாமும் இருக்கு. அதை இன்னும் ரொம்ப டீப்பா போனோம்னா இந்த வீடியோ ரொம்ப பெருசாயிடும். அதனால நம்ம இந்த பால்டன் அப்புறம் அமெரிக்க பெண்மணியான ஹோப் குக் எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பு, அவங்களுடைய கல்யாணம், அது இந்தியாவுக்கு எதிராக எப்படி திருப்பப்பட்டது, அதுல இந்தியா என்ன மாதிரி ஒரு விளையாட்டை விளையாடி தவிர்த்து எல்லாம் வந்ததுங்கிறத மட்டும் இதுல பார்த்தலாம். இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இவங்க இந்த அரசர் இறந்து விட்டார், ஏற்கனவே அவருடைய மூத்த அண்ணன் இறந்து விட்டார், இவர் மட்டும்தான் இப்ப அரசு ஆட்சிக்கான உரிமை அவருக்கு. அதனால அவர் அரசராகிறார். அவர், அதாவது பால்டன் நாம்கயால் தொண்டுப் நாம்கயால் அரசராயிடுறாரு. ஹோப் குக் என்ற அமெரிக்க பெண்மணி ராணியாக ஆயிடுறாங்க, அறிவிச்சிடுறாங்க. கூடவே உட்காடுறாங்க. நீங்க அதில் நிறைய போட்டோஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரியும். இந்த சமயத்துல தான்
இது வந்து 1963 இருந்து நிகழக்கூடிய நிகழ்வுகள். கொஞ்சம் கொஞ்சமா இந்த அமெரிக்க பெண்மணி ஹோப் குக் அரசியல் விவகாரங்கள், அதாவது பாலிடிக்ஸ், அதுக்கப்புறம் அந்த நாட்டினுடைய பலவிதமான நடவடிக்கைகள் எல்லாத்திலையும் தன்னுடைய மூக்க நுழைக்கிறாங்க. அவங்களுக்கு குறிப்பா முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா, சிக்கிமை வந்து இந்தியாவினுடன் சேர விடாமல் நம்பர் 1, அல்லது இந்தியாவினுடன் எந்த விதமான நட்புறவும் பாராட்டாம இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான. அதை தவிர அடுத்த முக்கியமான குறிக்கோள், அது முதல் குறிக்கோள், இந்தியாவோட சிக்கிம் சேரக்கூடாதுங்கிறது முதல் குறிக்கோள், நட்பு பாராட்டக்கூடாதுங்கிறது அதோட சேர்ந்தது. இரண்டாவது முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய ராணுவ தளத்தை சிக்கிம்ல நிலைநிறுத்தணும். அது இரண்டாவது முக்கிய குறிக்கோளாக இருந்தது. அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் பல நடவடிக்கைகள் எல்லாமே அவங்க செஞ்சுட்டு வந்திருக்காங்க. எதனால சிக்கிம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும், இந்தியாவுக்கு மேல சிக்கிம், அதுக்கு மேல சைனா. நதுலா பாஸ் அப்படிங்கிறது தான் சிக்கிம்ல இருக்கக்கூடிய இந்தியா சைனா பார்டர். நான் போயிருக்கேன், நல்லா இருக்கும் அந்த இடம். அங்கே போனீங்கன்னா சைனீஸ் வீரர்கள்லாம் இருப்பாங்க. இப்போ கூட அலௌடு. அதுக்கு என்னன்னா, ஒரு பர்மிட் ஒன்று வாங்கணும் ஸ்பெஷலாக. ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பர்மிட் கொடுப்பாங்க. அதை சிக்கிமில் நீங்கள் கேங்டாக்ல போனீங்கன்னா அங்கே கொடுப்பாங்க. அங்கேருந்து அந்த பர்மிட்டை வாங்கிட்டு அங்கே போகணும். போனீங்கன்னா அந்த சிரிச்ச கண்ணோட உங்களுக்கு வந்து டீ அருந்துங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி பல வன்மம் இருக்கும். அதுதான் அந்த அல் தக்கியா அப்படின்னு சொன்னதுதான். அதுதான் அவங்க பிராக்டிஸ் பண்றது சைனீஸ் வீரர்கள். ஒரு பெரிய மலைப்பாங்க, அப்படியே மேல ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறி போனோம். இந்த நாத்துலா பாஸ் ஆக மொத்தம் நல்லா கவனிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் சொல்லக்கூடிய, பாதுகாப்பு மற்றும் பல விதத்திலும் சிக்கிம் வந்து ஒரு பஃபர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்தியாவிற்கும் சைனாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அது இப்ப மாநிலம், அப்போ வந்து ஒரு தனியான நாடு. அது சார் தனியான நாடுன்னு அது இந்தியாவுடன் சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவில் அது ஒரு மாதிரியான அமைப்புல ஆட்சிகள்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஜம்மு காஷ்மீர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட அது ஃபுல் டீட்டெயில் இப்ப சொல்ல முடியாது. ஆனா சில ஒரு விதமான அரேஞ்ச்மெண்ட்ல சிக்கிம் இந்தியாவோட சேர்க்கப்பட்டு ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. ஆனா அங்க மன்னர் ஆட்சி இருந்தது. அதையும் நம்ம கவனிக்கணும். ஆக மொத்தம் இவங்க என்ன பண்ணாங்க, இந்த அமெரிக்க பெண்மணியான ஹோப் குக் இது வந்து சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு கண்காணிப்பு நிலமாக அமெரிக்காவுக்கு இருக்க வேண்டும். இரண்டு நாட்டையுமே அமெரிக்கா தன்னுடைய கண்காணிப்புல கொண்டு வந்து பலவிதமான நடவடிக்கையில அங்கிருந்து எடுக்கணும். ரொம்ப ரொம்ப சீரியஸான மேட்டர் அது. அந்த பெண்மணி அதுல ஈடுபட்டாங்க. அதற்காக அவங்க எந்தெந்த மாதிரி பரப்புரை எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா, இந்தியாவிற்கு எதிராகவே பல கருத்துக்களை கூறிக்கிட்டே வந்தாங்க. பல பேரை சந்திக்கிறது, வெளிநாட்டு அதிபர்களை சந்திக்கிறது, இந்தியாவிற்கு எதிராக சிக்கிமை உருவாக்குவது. சிக்கிம் வந்து ஒரு தனி நாடாக இருக்கணும். இந்தியாவின் பிடியிலிருந்து 1947க்கு அப்புறம் இந்தியாவோட ஒரு உறவு இருந்துச்சு. அதனுடைய கண்ட்ரோல் மாதிரி இருந்ததுல தான் எல்லா விதமான உதவிகளும் இந்தியா செஞ்சுக்கிட்டு இருந்தது. சிக்கிம் வந்து ஒரு இந்தியாவை சேர்ந்த மாநிலமா இல்லாவிட்டாலும் மன்னராட்சி கொண்ட இந்தியாவை சார்ந்து இருக்கக்கூடிய, அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இன்னைக்கு பூட்டான் எப்படி இந்தியாவோட சார்பு நிலையில இருக்கோ அந்த மாதிரி சிக்கிம் இருந்தது அன்றைய காலகட்டத்தில். அதை கம்ப்ளீட்டா இந்தியாவினுடைய பிடியிலிருந்து விடுவிக்கிறதுக்கான எல்லா விதமான முயற்சிகளையும் இந்த அமெரிக்க பெண்மணி ஹோப் குக் சரி. அரசர் நாம்கயால் என்ன சார் செஞ்சாரு அப்படின்னா, அவரு ஒய்ஃப் சொல்றதை பத்தி கேட்டுட்டு இருந்தார். மனைவி என்ன சொல்றாங்களோ, மனைவி சொல்லே மந்திரம்ங்கிற மாதிரி ஒரு மாதிரி கைப்பாவே ஆயிட்டார். அவரை பத்தி சில தகவல்கள் இருக்குன்னா, அவர் நிறைய குடிபோதையில இறங்கி, அதையும் ஒருவேளை இவங்களே பழக்கப்படுத்திருக்கலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதுதான். ஏன்னா இந்த மாற்று மதக்காரர்கள் வந்தாலே அவங்க முதல்ல வீழ்ச்சி அடைய வைக்கிறது எதுன்னா குடிபோதையில தான். அவங்க அடுத்தது பெண், அதாவது 6 டைமென்ஷனல் வைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 6D அப்படின்னு சொல்லுவாங்க. டைன், ட்ரிங்க், டோப், டேம், டைஸ் அப்படின்ற மாதிரி ஒரு 6 விதமான வைசஸ். அதில் நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா சூதாட்டமும் ட்ரிங்க்கும் தான் அதுல வருது. அது அந்த மாதிரி அவர் அது பின்னால வந்து அவர் இறந்ததுக்கே இந்த அதிகப்படியான குடியும் அதன் மூலமாக வந்த கேன்சரும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதுதான் ரெக்கார்ட்லாம் இருக்கு. ஸோ அந்த பெண்மணி அவர் அதுல இருந்துட்டாரு. இந்த அம்மா இதுல இறங்கி எங்க வந்து இவர் மேல ஒரு சஸ்பிஷன் வர ஆரம்பிச்சது இந்த அமெரிக்க பெண்மணி ஹோப் குக் மேல அப்படின்னா, டார்ஜிலிங்கை பத்தி அதிகமா பேச ஆரம்பிச்சாங்க. டார்ஜிலிங் வந்து சிக்கிமோட சேரணும். டார்ஜிலிங் அப்ப வந்து வெஸ்ட் பெங்காலோட இருந்தது. இன்னைக்கும் வெஸ்ட் பெங்கால்ல தான் இருக்கு. இன்னைக்கு அது டார்ஜிலிங்ல வந்து உங்களுக்கு டார்ஜிலிங் மற்றும் சிக்கிம் பகுதிகள் எல்லாம் நீங்க ரெண்டு விதமான முக்கியமான கம்யூனிட்டியை நீங்க பார்க்கலாம். ஒன்னு வந்து இந்த கூர்கா கம்யூனிட்டிங்கிறது, இன்னொன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க, அவங்க ஒரு புத்திஸ்ட் கம்யூனிட்டி. இவங்களுடைய ஆதரவை திரட்டிட்டோம்னா அரசருக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு ஆதரவு கிடைக்கும். அதனால இந்தியாவிலிருந்து சிக்கிமை
முழுமுற்றாக விடுவித்து விடலாம். அதுக்கப்புறம் அமெரிக்காவை அங்க கொண்டு வந்து நிலைநிறுத்தி அதன் பிறகு தன்னுடைய குறிக்கோளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் அப்படிங்கிறதான். ஸோ டார்ஜிலிங்கை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. சிக்கிம்க்கு ஒரு மாதிரி தனியான சுதந்திர ஆட்சி வேணும்னாங்க. இந்த மாதிரிலாம் பலவிதமான அரசியல் நடவடிக்கைகள்ல அவங்க ஈடுபட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ரெடிட் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் த பிரிண்ட், இத்தனைக்கும் த பிரிண்ட் வந்து பாஜக அரசுக்கு எதிரான ஒரு பத்திரிகை தான். அவங்க எல்லாமே பல தரவுகளை சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு ஒரு சில இதை வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன், நீங்களே இதை பார்க்கலாம். டார்ஜிலிங் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கொடுக்குமே முழுவதுமாக கொடுப்பதாக இருந்தது. அந்த சமயத்துல இவங்க வந்து இல்ல இதை வந்து சிக்கிமோட சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்புல இருந்தாங்க அப்படிங்கிற. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தது. அப்ப வந்து 1969, 70, 71 இந்த 3 வருட காலகட்டத்துல மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. அஜித் தோவல் த மிஷன் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. தேவ்தத் தத்னு எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா ஆத்தர் பேருனால, ஆனா அந்த புத்தகம் இருக்கு, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த புத்தகத்துல விரிவாக அஜித் தோவல் இன்றைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அப்பவே இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 55 ஆண்டு காலமாக அவர் வந்து இந்தியாவுக்காக தன்னை அர்ப்பணித்து உள்ளார் அப்படின்னு தான் சொல்லணும். நடுவில் பல பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அஜித் தோவல் வந்து எல்லாத்துலயுமே தோல்வி, அவர் ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு பரப்புரையெல்லாம் வந்தது, அதெல்லாம் ரூமர், தயவு செஞ்சு நம்பாதீங்க. அதையும் வேணாலும் நான் அடுத்த ஒரு வீடியோல எல்லா டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட சொல்றேன், எதெல்லாம் இந்த மாதிரி பரப்புரையெல்லாம் செய்யறாங்கன்னு. அஜித் தோவல் இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய பங்காற்றிருக்கார், தன்னை அர்ப்பணித்துள்ளார். இந்த இடத்துல தான் மிக மிக குறிப்பாக எதை பத்தி நம்ம பார்க்குறோன்னா, அஜித் தோவல் தன்னை தானே சிக்கிம்குள்ள ஒரு சிக்கிம் மனிதர் போல உள்ள ஊடுருவி நுழைந்து அங்க இருக்கிற நிலைமையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அந்த மாதிரி தெரியும் போது இந்த அமெரிக்க பெண்மணி அரசியாக வந்தது அடித்தட்டு மக்களுக்கு பிடிக்கவில்லை அப்படிங்கிற அவரு கொஞ்சம் உணர்ந்தார். உடனே அவரு செயல்ல இறங்கிட்டார். அந்த மக்கள் கிட்ட இன்னும் மேலும் மேலும் பரப்புரைகள் செய்யப்பட்டன. நம்பர் 1. இரண்டாவது, அங்க இருக்கிற லோக்கல் தலைவர்கள், அதாவது அங்க இருக்கிற பிரமுக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முக்கிய தலைவர்கள், அவங்கள எல்லாரும் சந்திச்சிருக்காரு. இந்த மாதிரி பல முன்னெடுப்புகளையும் நடவடிக்கைகளையும் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அமெரிக்க பெண்மணியை எப்படி விரட்டுவது அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையில இறங்கியிருக்காரு அஜித் தோவல் அவர்கள். அதுல வந்து குறிப்பா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, 1971 தான் இது வந்து அப்படியே பீக்குக்கு போகுது. அப்படியே ரொம்ப தீவிரம் அடைகிறது இந்த எதிர்ப்பு, மன்னராட்சிக்கு எதிரான எதிர்ப்பு. இதற்கு அஜித் தோவல் அவர்களின் பங்களிப்பு மிகப்பெரியது, அளப்பரியது அப்படின்னு அந்த புத்தகத்துல விலாவரியா எழுதியிருக்கு. முடிஞ்சா நீங்க படிச்சு பார்க்கலாம். நான் ஒரு சில எக்ஸப்ட்ஸ்னு சொல்லக்கூடிய சில இதை மட்டும் படிச்சு பார்த்தேன், அருமையா இருந்தது. சரி, அடுத்ததா எதை பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த 1971 வருடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதனால அப்படின்னா, பங்களாதேஷ் பிறந்தது அந்த வருடம் தான். இன்னைக்கு உடனே சார் தயவு செஞ்சு பங்களாதேஷ் வந்து என்ன சார் அதை பத்தி பேசாதீங்க சார், அவங்க தான் நம்ம நாட்டுக்கு எதிராக இருக்காங்கன்னு, அதை பத்தி தனியா பார்க்கலாம். அது அதுதான் சொல்றது, எப்பவுமே ஆட்சியில இருக்கிறவர்கள் மாறி வேற யாராவது வந்தா எந்தெந்த மாதிரி விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு முகமது யூனுஸ் ஒரு மிக சிறந்த உதாரணம். பங்களாதேஷ முழுமுற்றாக இந்தியாவிற்கு எதிராக மாற்றிய அதிபர், அந்த தற்காலிக அதிபர் முகமது யூனுஸ். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அந்த 1971 போர்ல பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான்ல போர் நடந்தது. இந்தியா அதுல போய் தலையிட்டு அந்த போர்ல இது பண்ணாங்க. அந்த சமயத்துல அமெரிக்காவுக்கு ஆதரவாக இந்த பெண்மணி 1971 பாகிஸ்தானுக்கு உதவியாக பல நடவடிக்கைகள்ல ஈடுபட்டார் அப்படிங்கிறத த பிரிண்ட் மீடியாவும் த ரெடிட் அப்படிங்கிற தளத்திலையும் பல பதிவுகள் இருக்கு. இதை தவிர பல பத்திரிகைகள்ல இந்த செய்திகள்லாம் வந்திருக்கு. இதை வந்து ஒரு முக்கிய காரணமாக எடுத்துக்கொண்டு அஜித் தோவல் முன்னெடுத்த பல நடவடிக்கை மூலமாக கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுதுன்னா, மக்களுடைய மன்னராட்சியை அகற்றி மக்களாட்சியை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு முனைப்பு தீவிரமாக்கப்பட்டு 1971 இது தீவிரம் அடைஞ்சது. 72, 73 வாக்குல அங்க வந்து ஒரு வழியா மன்னராட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது சிக்கிம்ல. உடனடியாக 1975 இந்தியா பல முன்னெடுப்புகளை செய்து சிக்கிமை தன்னுடைய 22வது மாநிலமாக தத்தெடுத்து கொண்டது, இணைத்து கொண்டு விட்டது. இதுதான் மிக மிக முக்கியமான செய்தி. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஒரு தரம் அந்த மன்னராட்சி முடிந்த உடனே இந்த அமெரிக்க பெண்மணியான ஹோப் குக், நல்லா நினைச்சு பாருங்க, 1940 73 33 வயது பெண்மணி தான். அவங்களுக்கு 2 மகன்கள். அதுக்கு தவிர என்னன்னா, இந்த பால்டன் நாம்கயாலுக்கு ஏற்கனவே ஒரு திபெத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பெண்மணி கூட திருமணம் நடந்திருக்கு. அவங்க இறந்து போயிட்டாங்க. 1950 நடந்தது.
57ல அவங்க இறந்து போறாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் இருக்காங்க. எல்லாரையும் அம்போன்னு விட்டாங்க. மன்னரை அம்போன்னு விட்டாச்சு, பசங்கள அம்போன்னு விட்டாச்சு. இந்த பெண்மணி கிளம்பி அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. ஆனா திரும்பி வந்து 2 பையனையும் அந்த பெண்மணியும் தனக்கு பிறக்காத, அதாவது ஸ்டெப் டாட்டர்னு சொல்றாங்களே, அந்த பெண்ணை அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதா. அங்க போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு சிஐஏ ஒரு நல்ல விதமான செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாமும் இருக்கு. இது மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. ஒரு அமெரிக்க பெண்மணி ஒரு இந்திய மாநிலத்தையே இந்தியாவிலிருந்து பிரித்து எடுத்து இந்தியாவிற்கு எதிராக திருப்பி விட்டு அங்க அமெரிக்கனுடைய ராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தி இந்தியாவை கண்காணிப்பது, இந்தியாவை சீர்குலைக்க வைப்பது எல்லாத்திலும் ஈடுபட்டிருக்காங்க. இது நத்திங் பட் ஹனி ட்ராப். இது ஒரு காதல் வலையில் சிக்க வைக்கப்பட்டது. அமெரிக்க உளவு ஸ்தாபனமான சிஐஏ மற்றும் டீப் ஸ்டேட் மூலமாக இது நடந்தேறியது. இது எந்த ஒரு சின்ன தகவலும் இதில் பொய் கிடையாது. எல்லாமே தரவுகள் இருக்கு. நடந்த உண்மை இது. சிக்கிம் இந்தியாவோடு சேர்ந்து விட்டது. இன்னைக்கு சிக்கிம் சைனாவோட பார்டர்ல நமக்கு ஒரு அரண் மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான். இதை பத்தி நிறைய செய்திகள் இருக்கு. ஏதோ என்னால முடிஞ்ச சில செய்திகளை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது முதல் சிஐஏனுடைய நடத்திய முதல் செய்தி இது. ஆக மொத்தம் அஜித் தோவல் அவர்களுடைய பங்களிப்பு, அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது மிகச்சிறந்த பங்களிப்பு, மிகச்சிறந்த அர்ப்பணிப்பு. இத்தனைக்கும் அப்ப காங்கிரஸ் ஆட்சியில இருந்த போதே அவர் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான் அதுல ஒரு முக்கியமான செய்தி நமக்கு. இதுக்கு அடுத்ததா இன்னும் சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3-4 பெண்மணிகள் இந்த மாதிரி அமெரிக்காவின் உளவுத்துறையால இந்தியாவிற்குள்ளே அனுப்பி வைக்கப்பட்ட பல பெண்கள் இருக்காங்க. அதுல ஒரு குறிப்பா 3-4 பேர்ல முதலாவதா இந்த ஹோப் குக் அவர்களை பத்தி பார்த்தோம். அவர் தோற்கடிக்கப்பட்டார். அதனால விரக்தியில் அவர் ஓடி போயிட்டாரு அப்படிங்கிறதை பார்த்தோம். அமெரிக்கா அதுல மிகப்பெரிய தோல்வியை கண்டது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோல இன்னும் சில நிகழ்வுகளை பத்தி பார்ப்போம். இது மாதிரி பல நிகழ்வுகள் இருக்கு. முக்கியமான 3-4 பெண்மணிகளை பத்தி நம்ம பார்க்கலாம். உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.